மா மா ம். மா என்ன பண்றீங்க? சாயங்காலம் தானே விளக்கேத்தி சாமி கும்பிடுவீங்க. ஆமா ஆமா, சாயந்தரம் தான் விளக்கேத்தி கும்பிடுவேன். நீ புத்திசாலிதான், உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்னவோ தெரியல, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு. மருந்து சாப்பிட்டுட்டு படுத்தேன், இப்பதான் நான் எந்திரிச்சேன். ராத்திரி ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறது அவசியம் இல்லையா? நாளைக்கு கரனுக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு இல்லையா? அதனாலதான் கடவுள்கிட்ட அவன் விடுதலையை வேண்டிக்கிட்டேன். ராத்திரி ஆயிடுச்சு, இருந்தாலும் கடவுள் என்ன மன்னிச்சிருவாரு. நான் ஒன்னு சொல்லட்டும் மாமா, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்குதோ இது எல்லாத்துக்கும் அந்த ஷர்லின் தான் காரணம். அந்த மாதிரி தான் நடக்கும் ஸ்ருதி. நல்லவங்களுக்கு என்னைக்காவது கெட்டது நடக்கும்போது நிச்சயமா அதுக்கு கெட்டவங்க தான் காரணமா இருப்பாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்மளால நம்ம குணத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நாம நல்லதே செய்வோம். ஆனா என்ன, கடவுள்கிட்ட வேணா வேண்டிக்கலாம், அந்த நல்லவங்களுக்கு துணையாயிரு, அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைன்னு வேணா வேண்டிக்கலாம். கரனுக்கு நடந்ததும் இதுதானே. அவனுக்கு உண்மையிலேயே கெட்டது நடந்திருக்கு. இன்னைக்கு அவன் ஜெயில இருக்கான். அதுவும் அவன் செய்யாத குற்றத்துக்காக. அவன் செஞ்சிருக்கவும் மாட்டான். மா நான் ஒன்னு கேக்கவா? நீங்க கரண் மாமாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஐ மீன் உங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல? நான் எப்ப முதல் தடவை அவனை பார்த்தேனோ அப்பவே எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல குழந்தை. அவன்கிட்ட எவ்வளவு பண்பு இருக்கு. எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுறான், எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறான். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. அவனோட சில செயல்கள்னால எனக்கு அவன் மேல நிறைய கோபமும் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் யார் பிரீத்தாவை கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அவங்க மேல கோபம் தான் வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காததெல்லாம் அவன் பண்ணிட்டான். பிரீத்தா ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. அவ ஜெயிலுக்கு போயிருப்பா, ஆனா அவனே நேர்ல வந்து உயிரை காப்பாத்திட்டான். அவளை ஜெயிலுக்கு போக விடாம தடுத்துட்டான். எல்லா பழியையும் தானே ஏத்துக்கிட்டான். அவன் இவ்வளவு நல்ல புருஷனா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கஷ்டப்பட்டு தேடி இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். நான் கடவுள்கிட்ட எப்பவும் வேண்டிக்கிறது ஒண்ணுதான். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வரணும்னாலும் சரி, அது அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்கள எவ்வளவு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாலும் சோதிச்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த சோதனையும் தேவையில்லை. அவங்கள நிம்மதியா வச்சு அவங்கள சந்தோஷமா வாழ விட்டா போதும். மா, கடவுள் உங்க வேண்டுதலை கண்டிப்பா ஏத்துப்பாரு. நீங்களே பாருங்க, அக்கா மாமா லைஃப்ல இனி எல்லாமே சந்தோஷம் தான் இருக்கும். கரண் மாமா நாளைக்கு ஜெயில இருந்து விடுதலை ஆயிடுவார். நீங்களே பாருங்க. அம்மா, நாளைக்கு நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். தப்பு பண்ணாத கரண் மாமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி தான் கரண் ஜெயில இருக்க போற கடைசி ராத்திரி. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கரண் விடுதலையாகி இந்த வீட்டுக்கு தான் வருவான். யாரு உண்மையிலேயே கொலை பண்ணதோ, யாரு கொலைகாரனோ குற்றவாளியோ அவன் ஜெயிலுக்கு போய் கம்பி என்னதான் போறான். யார் என்ன முயற்சி பண்ணாலும் நான் தான் அக்ஷயை கொலை பண்ணனு யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. நான் அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனேன்னு கூட நிரூபிக்க முடியாது. எனக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நிரூபிக்க முடியாது. இப்ப நான் சேஃப். பேபி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இங்க வந்த? என்ன பக்கம் எதுக்கு வந்த? அதுவும் இப்போ உனக்கே நல்லா தெரியும்ல பேபி, இந்த வீட்டுல பல பேருக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்குன்றது. நம்ம கனெக்டா நமக்குள்ள அஃபைர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இப்போ யாராவது நம்மள ஒன்னா பாத்துட்டாங்கன்னா அவங்க சந்தேகப்பட்டது உண்மைதானே. நான் சொல்றத முதல்ல கேளு. நான் ரொம்ப டென்ஸ்டா இருந்தேன், அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். பேபி, என்னாச்சு என் பேபிக்கு? சொல்லு, யார உண்டு இல்லன்னு பண்ணணும்? யார் உன்ன டென்ஷன் பண்றா? இல்ல, நாம தான் உண்டு இல்லன்னு ஆக போறோம். இங்க பாரு, நாம எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. அது என்னையும் இல்ல உன்னையோ இல்ல நம்மளையோ அக்ஷயோட மர்டரோட கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஏன்னு தெரியல, பயமா இருக்கு. ரொம்ப விசித்திரமா ஃபீல் ஆகுது. இப்பதானே நீ என்கிட்ட உண்மையை சொன்ன. எந்த ஆதாரத்தையும் நான் விட்டு வரலன்னு சொன்னீங்க. அப்படின்னா எதுக்கு பயப்படுற? யார பார்த்து பயப்படுற? உன்னுடைய பிரீத்தாவை பார்த்துதான். நான் அத்தையோட ரூம்ல இருந்தப்போ பிரீத்தா அங்க வந்திருந்தா. அதோட ரொம்ப தன்னம்பிக்கையோட அவ நான் கர்ணை எப்படியாவது ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துருவேன்னு லூத்ராஸ்காவ ப்ராமிஸ் பண்ணா. அந்த கான்ஃபிடன்ஸை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒருவேளை கரண் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பிருத்வி. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும்? என் குழந்தை நிலைமை என்ன ஆகும்?
என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நெகட்டிவா யோசிக்கிற. அப்படியே நெகட்டிவா யோசிக்கிறதா இருந்தா மத்தவங்கள பத்தி யோசி. அது இந்த உலகத்தை பத்தி யோசி. ஆனா உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத. நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது பேபி, திங்க் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. பட் திங்க் பாசிட்டிவ் ஒன்லி ஃபார் யூ. நம்ம அடிக்கடி என்ன யோசிக்கிறோமோ அது அப்படியே நடந்துரும் பேபி. சோ எப்பயும் பாசிட்டிவா யோசி. அது உனக்காக யோசி. நெகட்டிவா யோசிக்காத பேபி. ஓகே, நெகட்டிவா யோசிக்க மாட்டேன். ஆனா நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆகும்? என்ன ஆகும்? அட எதுவும் ஆகாதியா. இப்பதானே பாசிட்டிவா யோசின்னு சொன்னேன். உனக்கு என்னைக்கும் எந்த தப்பும் நடக்காது. ப்ராமிஸ். நீ நல்லபடி வீட்டுக்கு வருவ. ப்ராமிஸ். தேங்க் யூ. வெல்கம். அப்பா பிள்ளையாரப்பா, நீங்க கஷ்டங்களை போக்குறவரு, மனசுல நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறவரு. இன்னைக்கு கோர்ட்ல கரனுக்கு ஹியரிங் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கடவுளே, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்துங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. என் புள்ள நிரபராதின்னு நிரூபணமாகி வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு ஒரு அம்மா உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறான். ப்ளீஸ் என் பிள்ளைய நிரபராதி நிரூபிச்சிருங்க. அவன் வீட்டுக்கு எப்படியாவது வந்துடணும். பிள்ளையாரப்பா, உண்மையான குற்றவாளி ஷேர்லன் தான். நான் கரணை நிரபராதின்னு நிரூபிச்சு அந்த ஷேர்லனை கூண்டுக்குள்ள நிக்க வைக்கணும். அவளோட முகத்திரைய கிழிச்சாகணும். அதனால இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ அது செய்யறதுக்கு எனக்கு நீ தைரியத்தை கொடு. எனக்கு எப்பவுமே உங்களோட அருள் வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நீ ரெடி ஆயிட்டியா? சீக்கிரம் கிளம்பு, கோர்ட்டுக்கு போகணும். டைம் ஒரே ஆச்சு. நிமிஷமா இத வந்துட்டேன். சீக்கிரம் வா. அக்கா நானும் ரெடி. சீக்கிரம் வா. வந்துட்டேன். ஜானகி ஆண்டி, நீங்க துப்பட்டால என்ன கட்டிட்டு இருக்கீங்க? இத என் பாபா கொடுத்தாரு. அவர் சொல்லிருக்காரு, இத என்கிட்ட வச்சுக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கூட்டிட்டு வந்துடுறேம்மா. இங்க இருங்க. சீக்கிரம் போ. அக்கா தலை என்ன சுத்துதா? தலை சுத்துதா? அம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நான் தான் நேத்திக்கே சொன்னேன்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் தலை சுத்துது. அதனாலதான் நேத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வழக்கேத்துறதுக்கு. அப்போ வீட்லயே நான் இப்ப இருங்க. மருந்து போட்டிருக்கேன். அதனால நான் போற வழியில ப்ளீஸ்மா, ஒருவேளை உங்களுக்கு தலை சுத்துதுன்னா நீங்க வர எனக்கு வேண்டாம். ஒண்ணு இல்ல. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். வா போலாம். நேரம் ஆயிட்டு. அம்மா, ஆண்டி, அம்மாவை பிடிங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. நான் நல்லா வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க எங்கேயும் வர வேண்டாம். நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. புரியுதா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து ஆகணும். அங்க வந்து பார்த்து ஆகணும். கரணை அம்மா, எப்படியாவது நான் ஜெயில தான் இருந்து சொல்றேன்ல, உங்களுக்கு உடம்பு முடியல. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க. சரி, ஓகே, நான் ஒரு வேலை பண்றேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குதோ உங்களுக்கு அத உடனே சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? சரிம்மா, நான் அக்கா கூடவே இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியா? நீ போ. டென்ஷன் சரிம்மா. ஆகாதீங்க. ஜானகி ஆண்டி, அம்மாவை பாத்துக்கோங்க. ஆ. நான் போயிட்டு வரேமா? ஓகே. ஸ்ருதி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இது சாமி பூ. நான் கோயில இருந்து கொண்டு வந்தேன். இத நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. கடவுளோட அருள் நம்ம கூடவே இருக்கும். சரியாம்மா? ஓகே ஆண்டி. பாய்மா. கரண், கரண், எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா. நீங்க அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் சரியாயிடும். ம்? அது இன்னைக்கு சார் கோர்ட் ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. வாங்க.
கோர்ட் கேஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ம், சீக்கிரம் வந்துடுறேன். நான் வேண்டிக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அஃப்கோர்ஸ் அங்கிள், எல்லாமே சரியாயிடும். பிரீதா, இங்க பாருமா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. தப்பே செய்யாத என் புள்ள நிச்சயமா தண்டனையை அனுபவிக்க மாட்டான். கரண் விடுதலை ஆயிடுவான். அவன் அவன் வீட்டுக்கு வந்துருவான். கேஸோட ஹியரிங் ஆரம்பிக்க போகுது, வாங்க போலாமா? ஸ்ருதி, எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஐ நோ அக்கா, ஐ நோ. ரிலாக்ஸா இருங்க, ஓகே? பிருத்வி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மனசு ரொம்ப பயப்படுது. கடவுள் தான் காப்பாத்தணும். என் அண்ணா ஜெயில இருந்து வந்துடுவாங்கல்ல, வெளியே வந்துடுவாங்கல்ல, சொல்லுங்க. டோன்ட் வரி கிருதி. இன்னைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குல்ல, நீ வேணா பாரு. இன்னைக்கு உங்க அண்ணக்காரன் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுவான். மிஸ்டர் காட், அந்த கில்லி தண்டா பிளேயரை விடுவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு வேண்டியது எல்லாம் நீங்க அவனை தூக்குல போடணும். அவன் ஒருத்தன் செத்தானா என் கையில 3 திருப்பதி லட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஒருத்தனுக்கு 3 பியூட்டிஃபுல் பொண்ணுங்க கிடைப்பாங்க. இந்த தோட்டக்காரனுக்கு 3 மலர் கிடைச்ச மாதிரி ஆயிடும். பிருத்வி, பிருத்வி, வாங்க. கோர்ட்ல ஹியரிங் ஆரம்பிக்க போகுதுல, வாங்க. சாமி வந்துட்டா. தேங்க் காட் நீ வந்துட்ட. என்னாச்சு என்னாச்சு, உன் கூட வரலையா? அண்ணி, என்னாச்சுன்னா உன்னை பத்தின ரகசியம் என் மனசுல புதைஞ்சிருக்கு. எந்த ரகசியத்தை பத்தி பேசுறா? ஓ, நான் இவகிட்ட பணத்தை கேட்டு பிளாக்மெயில் பண்ண, அத பத்தி பேசுறாளோ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் ரகசியத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. எனக்கு என் பணம் கிடைச்சிருச்சு. இப்போ உண்மையான கொலைகாரன் எப்படி ஜெயிலுக்கு போறான்னு நான் பார்க்கணும். சோ தட் நான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய புதுசான வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அண்ணி, பிரீதா எங்க? தெரியல கரீனாக்கா, பிரீதா இங்கதான் இருந்தா. கிருத்திகா, என்னம்மா நீ பிரீதாவை பாத்தியா? அவ அவ மாமி, நான் உங்களோட தானே வந்தேன். நான் அண்ணிய பாக்கலையே, எங்க போனாங்கன்னு தெரியலையே. இப்ப பாரு, எங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துட்டே இருக்குன்றதுனால நான் தான் அவனை மாட்டி விட்டேன் நீ நினைக்கவே வேண்டாம். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சதா நீ நினைக்க வேண்டாம். நீ பண்ணலையா? அப்போ ஷர்லின் பண்ணாளா? நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இன்னைக்கு ராத்திரி தான் கரண் ஜெயில இருக்க போற கடைசி ராத்திரி. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கரண் விடுதலையாகி நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துருவான். பிரீதா இங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப கெட்ட செய்தியாச்சு. ஏன்னா அவங்க வெளியே இருந்தாங்கன்னா இது கண்டிப்பா பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீதான் அக்ஷய கொலை பண்ணிருக்க. நீதான் அக்ஷய கொன்னு இருக்க. அதோட இந்த விஷயத்த என் மனசே உறுதியா சொல்லுது. அவ வந்துருவாராக்கி, நீ உட்காரு.
அதுவும் அக்ஷய் நம்பர்ல இருந்து. அப்படின்னா தெளிவா தெரியுது, முட்டாள் நம்பர் 3 வேற யாரும் இல்ல, ஷர்லின் தான். Please sit down. விசாரணையை தொடங்கலாம். My lord, I am prosecutor Sandeep Batra. இது அக்ஷயோட மர்டர் கேஸ். போன முறை ஹியரிங்ல மிஸ்டர் கரண் வந்து அக்ஷயை கொலை பண்ணது நான் தான் ஒத்துக்கிட்டாரு. அதனால my lord, this is open and shut case. நான் நீதிமன்றத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு இந்த கேஸோட தீர்ப்பு அறிவிக்கணும். அதோட மிஸ்டர் கரனுக்கு கடுமையான தண்டனையை தரணும். மை லார்ட், நான் தான் டிஃபென்ஸ் லாயர் சித்தார்த் பக்ஷி. அன்னைக்கு என்னோட கிளையண்ட் மிஸ்டர் கரண் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. எந்த கொலையை அவர் செய்யலையோ அந்த கொலையை அவர் ஏத்துக்கிட்டாரு. மை லார்ட், இது கோர்ட்டு. இங்க உணர்வுகள் இல்ல, ஆதாரங்கள் தான் செல்லும். மை லார்ட், யாருடைய மனைவி நிரபராதியோ அவங்களுடைய கணவன் உணர்ச்சி வசப்படதான் செய்வாரு. அவருடைய மனைவி நிரபராதின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆதார் இல்லாத காரணத்தினால அவரால் அவங்கள நிரபராதின்னு நிரூபிக்க முடியல. ஒருவேளை இவர்கிட்ட ஆதாரம் இருந்திருந்தா அன்னைக்கே இந்த நீதிமன்றத்துல அந்த ஆதாரத்தை சமர்ப்பிச்சு அவங்க மனைவியை காப்பாத்திருக்க மாட்டாரு. யுவர் ஆனர், மிஸ்டர் கரனுக்கு அவருடைய மனைவி நிரபராதின்னு தெரியும். அதனாலதான் அந்த கொலைப்பழிய அவரே ஏத்துக்கிட்டாரு. அதுவும் அவருடைய மனைவி செய்யாத கொலைய. ஆனா யுவர் ஆனர், இன்னைக்கு நான் அந்த நீதிமன்றத்துல ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருவேன். மிஸ்டர் அக்ஷய கொலை பண்ணது பிரீதாவும் கிடையாது, மிஸ்டர் கரனும் கிடையாது. கொலை செஞ்சது வேற யாரோ. மிஸ்டர் பக்சே, நீங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு கோர்ட்ல நிரூபிப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா கோர்ட்டோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரூவ் இட். யுவர் ஆனர், நான் மிஸ்ஸஸ் பிரீதா கரண் அவர்களை விட்னஸ் பாக்ஸுக்கு வர வைக்க உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். அனுமதிக்கிறேன். மேகாவை எனக்கு எதிராக போக விடாம தடுத்தேன். சோ தட் எனக்கும் பிருத்விக்கும் அஃபேர் இருக்கிறத ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். ஆனா பிரீதா சொல்றது நம்ப விடாம மத்தவங்களை எப்படி தடுப்பேன்? ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும், பிரீதா விட்னஸ் பாக்ஸ் குள்ள போய் நின்னுகிட்டு அக்ஷயை கொன்னது நான் தானு சொல்ல நிச்சயமா ட்ரை பண்ணுவா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஏதும் இல்லை. சரி சொல்லுங்க மிஸ்ஸஸ் பிரீதா, நீங்க நீதிமன்றத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? யுவர் ஆனர், நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, என்னுடைய கணவர் அதாவது கரண் உண்மையிலே நிரபராதி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்ஷயை கொன்ன உண்மையான கொலையாளி ஷர்லின் தான்.